பெண்களுக்காக மட்டுமே ஒரு சந்தை எல்லாரும் சாப்பாடு தான் இந்த விடிய சாப்பாடு. இது என்னது? சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களை கௌரவிப்பதற்காக. என்ன எங்க வாதறீங்க? சின்ன பிள்ளையில இது மாதிரி இந்த கச்சான் அல்வா, எள்ளுருண்டை இதெல்லாம் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்ததுக்கு பிற்பாடு வந்து தொழிலதிபராக வரணும். மற்றது பிளாஸ்டிக்கை மூடி போட்டு கொண்டு நடக்கக்கூடிய வருமானம் 8 வருஷம் நடக்காம இருந்தேன். ஒரு வங்கி இப்படியான வேலைகளை 71 வயசுல நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து மாத்திரமல்ல முல்லைத்தீவில் இருந்து கூட என்ன ஒரு தரட்டையும் கடமைப்படாம இந்த காலில் நான் இந்த பிள்ளையில யாழ்ப்பாண நகரத்தில் நிற்கிறோம். பெண்களுக்காக மட்டுமே ஒரு சந்தை திறக்கப்படுகிறது. ஒரு வங்கி இப்படியான வேலைகளை செய்தான்னு கேட்டால் ஒரு வங்கி வந்து காசு எடுக்கிறதோ அல்லது பணப்பரிமாற்றம் செய்யக்கூடிய நிறுவனமா இல்லாம இருக்கக்கூடிய தொழில்துறையை ஊக்குவிக்கிற முகமாக பல்வேறுபட்ட பணிகளை செய்யணும். அப்படி ஒரு விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியல் வங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த பெண்களை வலுப்படுத்துவோம் என்கிற அந்த துணிப்பொருளோடு அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி. பெண்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை யாழ் நகரனுடைய மத்தியிலே காட்சிப்படுத்தக்கூடிய காட்சி கூடங்கள் நிறையவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சியில் என்ன விஷயம் இருக்குது, எப்படியான விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யறேன். யார் இப்பதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய காணொலி அனுப்பிங்க. காணொலி தொடர்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பரபரப்பான யாழ்ப்பாண நகரனுடைய மத்திய பகுதி. முன்னே வந்து வைத்தியசாலை இருக்குது. அப்படியே இந்த பக்கமாக வங்கி இதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வங்கியினுடைய இந்த தரிப்பிட இந்த பக்கத்தில் தான் இந்த கண்காட்சி கூடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய காட்சி கூடங்கள், பல்வேறுபட்ட உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்கே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். திறக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ஏன் இதை செய்யணும், இதில் என்ன எதிர்பார்க்கணும், இப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன். நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இந்த கடை தொகுதிகள் திறந்து வைக்கப்படுகிற அந்த நிகழ்வு என்பது இடம்பெறுகிறது. நிறைய தொழில் முயற்சியாளர்கள், அதிலும் குறிப்பாக பெண் தொழில் முயற்சியாளர்கள் அவர்களுடைய பங்கு பற்றலோடு தான் இந்த ஆரம்ப நிகழ்வு இடம்பெறுகிறது. 30க்கும் மேற்பட்ட கடை தொகுதிகளை கொண்டதாக இந்த கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக பெண் தொழில் முயற்சியாளர்கள் அவர்களை ஊக்குவிக்கிற வகையிலும் அவர்களுடைய உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிற வகையிலும் தான் இவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு நல்ல விஷயம். இந்த காலத்தில் இந்த உள்ளூர் தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிறைய சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக இது அமையும். எப்படியான வாய்ப்புகள் கொடுத்தால் அவர்கள் இனிமே மேலே தங்களுடைய தொழில்துறையையும் உற்பத்திகளையும் காட்சிப்படுத்துவதற்கும் சந்தைப்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்ற வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. தங்களுடைய உற்பத்திகள் தொடர்பில் வந்து இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த பணம்பொருள் உற்பத்தி எல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய இந்த மண்ணினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதை தாண்டியும் நிறைய உற்பத்தி பொருட்கள் இது பூராகவே காட்சிப்படுத்தப்படுகிறது. ஆடை, கைத்தொழில், இணைய விஷயங்கள், சிறு கைத்தொழில் சொல்லி ஏராளமாக இருக்குது. தனித்தனியாக வேறு கதைகள் சொன்னால் கதைச்சு ஒரு காணொலியை பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆர்வத்தோடு இதை கொள்வனவு செய்வதற்கும் இதை பார்ப்பதற்கும் என்று சொல்லி நிறைய கூட்டம் ஒன்று இருக்கிறது. இது வந்து எங்களோட கமர்ஷியல் வங்கி வட பிராந்தியத்தின் மூலமாக மகளிர்களுக்காக இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களை கௌரவிப்பதற்காக இன்றைய ஒரு நாளில் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முக்கியமான நோக்கம் வந்து எங்களுடைய தொழில் முயற்சியாளர்களை வந்து கௌரவிக்க வேண்டும் என்பதுதான். எங்களிடம் வந்து பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். அதிலேயும் வந்து பெண் தலைமைத்துவத்தை கொண்டு இயங்குகின்ற இந்த தொழில் முயற்சியாளர்களை வந்து கௌரவிப்பதற்காகவும் விசேடமாக வந்து இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டும் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த காட்சிக்கூடம்ன்றது முல்லைத்தீவில் வந்திருக்கக்கூடிய அக்கா, உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல். நான் வந்து தேவூரம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தேவூரம் கிராமத்தில் எஸ்ஆர் சிறுகை தொழிலமன்ற ஒரு கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறேன். வீட்டில் தான் வச்சு வச்சுக்கிறீங்க. ஆரம்பத்தில் எத்தனை செய்தீங்க, இப்போ எத்தனை வச்சுக்கிறீங்க உற்பத்திகள்? ஆரம்பத்தில் மஞ்சள் தூள் மட்டும் ஆரம்பித்த நாங்கள் இப்போ வந்து 15 வகையான ப்ராடக்ட் இந்த பேனரில் இருக்கிற அவ்வளவு பொருட்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உங்களோட சேர்ந்து இந்த பெண் தலைமைத்துவம்? பெண்கள் 4 பேர், ஆணோரால் 5 பேர் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி போகுது? எங்கடைக்கு இப்போ எங்களால் தான் முடியாமல் இருக்குது. நிறைய கேள்வி இருக்குது. இப்போ நிறைய இப்போ தான் நாங்கள் இந்த பேக்கிங்கள் எல்லாம் முதல் நார்மல் பேக்கிங் இருந்தது. இப்போ தான் இந்த 2 மாதமாக இந்த பேக்கிங்கள் லேபிள்கள் எல்லாம் மாற்றி செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளூரில் மட்டும்தான் இதெல்லாம் விற்கிறீங்களா அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதா? வெளிநாட்டுக்கு உறவுகள் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்களாம் நேரடியாக இன்னும் அனுப்பலை. ஜிஎம்பி சர்டிஃபிகேட் எடுக்கணும். அப்போ அதால் இன்னும் அனுப்பலை. விரைவில் அதையும் செய்திருவோம். வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணா ஒரு மஞ்சள் தொடங்கி இவ்வளோ சாமானம் செய்து முடிக்கிறன்ற சாதாரண விஷயம் இல்லை. வெளிநாட்டுக்கு வெள்ளனை அனுப்புங்க. கணவர் அங்கே பார்த்து கொண்டிருப்பினும் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டவர். அதோட எங்களுக்கு நிறைய
கனடா, பிரான்ஸு, லண்டன்ல இருந்து எங்கள்கிட்ட இப்போ 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு அனுப்ப சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறோம், அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உள்ளூர் வியாபாரம் இப்போ என்ன சொல்லுது? உள்ளூர் வியாபாரம் எங்களோட நவதானிய சத்தமாக எங்கே இருக்குன்னு கேட்டு வேண்டினா மற்றது இந்த பொரிமாண்டை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. உருட்டி தந்தா போய் சாப்பிட்டு போவோம். உருட்ட தேவையில்ல, சும்மாவே இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. சரி, உங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி இலக்கம் இந்த விஷயத்தில் வந்து உங்கள்கிட்ட வாங்கலாம் அல்லது தேவையான தொடர்பு கொள்ளலாம். இந்த இலக்கம் இருக்குது, முகவரி இருக்குது. தேவைப்படக்கூடிய ஆக்கள் நீங்கள் அவையிட்டியை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்க. சரியா, போடுங்க பாப்பா. இப்படியே இன்றைய காலை சாப்பாடு எனக்கு முடியும். என்ன, இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். கொஞ்சம் போடவா? கொஞ்சம் அப்படியே தாங்க, நீங்கள் இப்படி வேணும் அப்படியே மூடி போட்டு தாங்க ஒன்று. நான் சும்மா சொன்னேன்மா, எல்லாத்தையும் போயிட்டு வரேன். நல்லா இருக்குமே, நல்லா இருக்கு. இலக்காயெல்லாம் போட்டுருக்கீங்கண்ணே. நான் உண்மையாக ஒரு சாதாரணமாக சாப்பாடு பிரியாணி இப்படி சாப்பாடுனா தான் எல்லா இடத்தையும் போய் பார்க்குறது. எல்லாரும் வெளிநாட்டிலையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வர சொல்லியா? அனுப்ப சொல்லி கட்டாயம் அனுப்புங்க. நல்ல உண்மையாக நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. இங்கே வரக்கூடிய ஆள் வந்து பாருங்கள். இல்லாட்டி வந்து இவை தொடர்பு கொண்டு தேவையான இந்த பொருட்களை வாங்கிக்கொள்ளுங்க. நாங்கள் இங்கே வந்து பலருக்கு வந்து ஸ்டால் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கின்றோம். அவர்கள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற ப்ராடக்ட்ஸ் இது வந்து இலங்கையில் மட்டுமில்லை, பல ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாடுகளில் வந்து இருக்கிறவர்கள் வந்து இதை விரும்பி வேண்டுகின்றார்கள். ஆகவே இதை ஒரு காட்சிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைய வேண்டும் என்பதற்காக கமர்ஷியல் வங்கி வடபிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து கிளையினுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குறித்த ஒரு சிலருக்கு வந்து இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே வருகின்றவர்கள் வந்து என்ன வகையான தயாரிப்புகள் வந்து எங்களுடைய உள்நாட்டில் வந்து எங்களுடைய பெண் தலைமைத்துவத்தின் மூலமாக நடைபெறுகின்ற என்பதை வந்து விசேடமாக விளங்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பல்வேறு தொழில் முயற்சியாளர்கள் வந்து தங்களுடைய வந்து கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அமையும். அவர்கள் என்னென்ன திட்டங்களை வந்து வைத்திருக்கின்றார்கள், எதிர்காலத்தில் வந்து என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள், எவ்வாறு முன்னேற்றி கொள்ள முடியும், மற்ற நாங்கள் இவர்களை வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் வந்து அனுப்பக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே வங்கியாலே இது விசேடமாக மகளிருக்காக செய்கின்ற ஒரு விசேட ஏற்பாடு. சின்ன பிள்ளையில இது மாதிரி இந்த கச்சா நல்வா, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து ஆசைப்படுற ஒரு சாமான். அக்கா, உங்களை பற்றி சொல்லுங்கள். இங்கேருந்து என்ன செய்கிறீங்க? நாங்கள் வந்து பவானி கிராம் ஸ்டோர்ஸ், அது வந்து யாழ்ப்பாணம் 1980ஆம் ஆண்டில் தான் எங்களோட கம்பெனி வந்து அந்த ஆண்டுலேருந்து எங்கள் அப்பா வந்து நடத்திட்டு இருந்தார். அப்பா இறந்த பிறகு வந்து கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேங்க் மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல உதவி ஹெல்ப்பிங் கொடுத்தனால இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்குறோம். அதோட பெண்களுக்காக எங்களுக்கு வந்து சில சலுகைகள் வந்து பேங்க் மூலியமாக எங்களுக்கு செஞ்சது, அதையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கோம். அவங்களோட ஒத்துழைப்புக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் முயற்சியோட ஒத்துழைக்க இந்த மாதிரி ஸ்டோர் கொடுத்தருக்கு மிக்க நன்றி. இது நான் சாப்பிடுறதுல கேட்க மாட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைல இந்த பேர் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த பேர் சின்ன பிள்ளைங்கிற பள்ளிக்கூட காலத்துலேருந்தோ சின்ன பிள்ளைய காலத்துலேருந்தோ இந்த பேர் அடிபட்ட பேர். இது வந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ல தேவை, இது பேரை பார்த்தாலும் நல்லா இருக்கும். அதே தரத்தோட தொடர்ந்து செய்யுங்க. நிறைய உற்பத்திகள் இருக்குண்ணே. கச்சான் அல்வா, எல்லோருண்டையும் கச்சான் பிஸ்கட் இருக்கு. எனக்கு பிடிச்ச பொருளை தான் கச்சான் பிஸ்கட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக ஃப்ளேவராக. எந்த வயசில் இருக்காங்கன்னா நல்ல சுகர் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து இன்ன வரைக்கும் சொல்ல போனால் அந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரையும் எங்களை தேடி வந்து அந்த பவானின்றதை கேட்கும்போது நாங்கள் நிற்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த டேஸ்ட்டை வந்து இன்னமும் அதே டேஸ்ட்டை தான் கொடுக்கும், எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் வந்து ஸ்கூலுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே சத்துக்காக எல்லோருண்டே கச்சான் அல்வான்றது இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது. என்ன முந்தி இருந்த விலையோட பிடிக்க கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, எல்லா பொருளாதார பிரச்சனையால் வந்து விலை கூட்டிகிட்டே தவிர முந்தியெல்லாம் நாங்கள் இந்த அளவு எல்லாம் வந்து ஒரு 20-25 ரூபாய்க்கு வாங்கிருப்போம். அது வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிருப்போம். ஆனால் ஒன்றும் எல்லாவது பொருளாதார பிரச்சனை நீங்களும் சமாளிக்கணுன்றதுக்காக விலை கூட. ஆனால் அந்த சுவையில் வந்து மாற்றமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வந்து விலை இப்படி போட்டாலும் இந்த மாதிரி ஸ்டோர்களை சில ஆட்கள் கஷ்டங்கள் இருப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க தான். ஆனால் அவங்களுக்காக நாங்கள் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்டோர் கொடுத்தாலும் நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நாங்கள் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது. அந்த டேஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு விரும்பினால எங்களுக்கு ஒரு மிச்சம் பெருமையாக இருக்குது. நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு தான் தரது. இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட 1880 என்று சொன்னோம். ஞாபக காலம் என்ன 20 இஞ்சால 25 யுத்த காலங்கள் யோசிச்சு பார்க்கணுமே. யுத்த காலங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த அதுக்கு பெண்களுக்காக எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் வந்து பெண்களுக்காக உதவி வேணும்னு சொல்லி பெண்கள் தான் எங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப
ஹெல்பிங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ எத்தனை பொம்பளை உங்கள்ட்ட வேலை செய்யணும்? இப்போ வந்து ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃபுகள் எங்களுக்கு தேவைப்படுது. அது நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, கட்டாயம் இது இந்த சுவையோட தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துகள். இப்படியான பெண் தலைமைத்துவம் அல்லது பெண்கள் இப்படி முயற்சி செய்யறது இந்த சமூகத்தில் முக்கியமான விஷயம். அப்படிலாம் இந்த வேலை தம்பி அண்ணன் காய்ச்சிக்கொள்ளலாம். நான் தம்பி நினைக்கிறேன், தம்பி அண்ணன் எனக்கு அதை சேரலாம் வேண்டாம். சரியா? நன்றி அக்கா, வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்யுங்க. சாதாரண வங்கி செயற்பாடாகத்தான் வந்து நாங்கள் வந்து காசு போடுறது எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு அடிப்படை தொழிற்பாடு தான். காசை வந்து வைத்திருப்பவர்கள் எங்கள்கிட்ட வந்து டிபாசிட் செய்வார்கள். நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கடனை கொடுப்பது. அதை விடுத்து ஒரு சமூக தொழிற்பாடாக வந்து நாங்கள் சமூக நோக்கத்தோடு வந்து எத்தனையோ விடயங்களை வந்து செய்து வருகின்றோம். அதில் ஒரு அங்கமாகத்தான் இதை செய்து வருகின்றோம். நிச்சயமாக ஒரு சாதாரண வங்கி தொழிற்பாடை வந்து யாரும் செய்துட்டு போகலாம். அதை தாண்டி நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களோடு உறவாடி இப்படியான பல நிகழ்வுகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக வந்து எதிர்காலத்திலேயும் வந்து நிறைய திட்டங்கள் இருக்கின்றன, செய்வோம். இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நான் வரைக்கும் இந்த அக்கா வந்து இந்த இதில் வச்சு பின்னி கொண்டே இருக்க ஒரு கண்காட்சியில் காட்சி கூடத்தை நடத்தின மாதிரவில்லை. என்ன செய்கிறீங்க இதில்? இதில் நான் வந்து கால் மீதி செய்து கொண்டிருக்கிறேன். துணியில் நான் விரைக்கையே கொண்டு வந்தேன். என்னென்னா சில இடங்களில் நான் ஃப்ரீ டைமாக இருப்பேன். அப்போ அந்த நேரங்களில் நான் இதை செய்து கொண்டிருந்தேன். அடுத்த உற்பத்திக்கு நான் கொண்டு போகலாமன்றதை இதை தைச்சலாம் இவ்வளோ விற்று போட்டுச்சில் இவ்வளோ போகக்கூடும். அப்போ அடுத்த உற்பத்தி டக்குன்னு வந்துட்டு தானே நான் விற்கிறதுக்கு வேணும் தானே. அப்போ இதில் நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்ட்டு நான் அந்த நேரத்தை படுத்தி கொண்டு இருக்கிறேன். என்னென்ன உற்பத்திகள் நீங்கள் செய்கிறீங்களாக்கா? நான் வந்து பூநூலில் தொப்பி, சின்ன பிள்ளைங்களா, சின்னாக்கள் சட்டை அப்படியான இதெல்லாம் நாங்கள் பின்ன இதுதான் உங்களோட கையால் செய்தது? கையால் பின்னுற இப்படி ஒரு ஊசி இருக்கு, சின்ன ஊசி ஒன்று, நான் நூல் கொன்றையில் அது அந்த ஊசியால் கொழுவி எடுத்து இதண்டலாம். அவர் சங்கிலின்னு சொல்கிறது, சங்கிலி போட்டு நான் பழகினேன். என்ன மாதிரி இது இருக்கு? நான் இப்போ பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தால் எங்களுக்கு பழக்கப்பட்டது. இதுதான் நான் முதல் தொழில் செய்ய வேண்டி வந்தது. இதுலேயும் ஒரு ஆசை வந்தது. மணியந்தோட்டத்தில் முதல் செய்தவன் அதை பார்த்துட்டு கேட்ட இடத்துலாம் பாலா ஐயா எங்களுக்கு இதை பழக்கினவங்க. அதுக்கேற்ற மிஷின் இப்போ நான் வீட்டை வச்சு 4-5 பிள்ளைகளுக்கு பழக்கி இது ஒரு நாங்கள் பெண்களாக கூட சேர்ந்து செய்வோம்ன்றது. இது கொஞ்சம் செய்கிற கடினம். அப்போ வீட்டில் ஒரு 4-5 பேரை வச்சு செய்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்களுக்காக அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது எப்படி பயன்படுத்துறது? என்ன மாதிரி வருமானம் இதுண்டு இருக்குமே உங்களுக்கு? இதுண்ட உண்மையில் சொல்ல போனால் சரியான குறைவு தான். ஆனால் நான் வந்து டிவி பார்க்குறத விட்டுட்டேன். அப்படியான அந்த வீண் போக்குகளை விட்டுட்டு நல்ல ஒரு யோசனத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு மற்றது உள்ளூர் உற்பத்தி தானே. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு அந்த நாங்களே வீட்டில் இருந்து செய்யலாமென்று யோசிக்கிறேன். இதை விட வீட்டு தோட்டங்கள் அப்படியானது. இப்போ டிவியை பார்த்து ஃபோனுகளை பார்த்து நாங்களே அழிச்சு கொள்கிறோம் பார்க்க. இதில் செய்ய வேறு ஆக்களையும் இப்போ நீங்களெல்லாம் இதில் வந்தபடியாக உங்களை அறியும். அப்போ நீங்கள் என்ன இப்படி ஒரு இதண்டேக்க ஒரு சந்தோஷம் தானே. இத்தனை பேர் இந்த இதில் பார்க்க போயினவண்டேக்க வேறு பெண்களுக்கும் ஒரு முயற்சியாக இருக்கும். தொலைக்காட்சியை பார்த்து நேரத்தை வீணாக்காமல் இப்படியான முயற்சியில் ஈடுபடலாம்ன்றது தான் என் நோக்கம். சரி, வாழ்த்துக்களுக்காக. நான் கேட்க மறந்துட்டேன், எங்கேருந்து வந்து நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளண்டா என்ன மாதிரி இந்த பொருட்கள் உங்கள்கிட்ட வாங்கலாம்? ஆனக்கோட்டையில் இருந்து வந்திருக்கிறேன். எனது பேர் இரத்தினேஸ்வரி. நான் வந்து முதல் ஒரு சுமார் வீட்டு பெண்ணாக இருந்தேன். ஆனால் இப்போ வந்து எந்த முயற்சியால் பல சவால்கள் தடைகளை தாண்டி நான் வெறுவனுமென்று வெற்றிகரமாக நான் வந்திருக்கிறேன். என்ன ஏளனம் செய்து என்னை பற்றி கதைத்தார்கள். இப்போ வந்து அவர்கள் முன்னுக்கு என்னோட வெறுவனுமெண்டு என்னோட போட்டி போடணுமெண்டு அப்படி ஒரு ஆர்வத்தில் இன்னும் நிறைய பெண்கள் ஆனக்கோட்டையில் இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. இது சுயதொழில் செய்கிற ஒரு விஷயம். நானே ராஜா, நானே மந்திரி, நானே சிப்பா எல்லாம் செய்கிறேன். ஆனால் நானண்டு இல்லாமல் அப்படிதான் இல்லை. நான் விரும்பினா வேலை செய்வேன், நேரம் இல்லாட்டி செய்ய மாட்டேன். எங்களோட வேலையும் பார்த்து கூட செய்யலாம். அதான் சொன்னேன். இன்னொரு ஆளுக்களை போய் எழுமென்னு சொல்லாமல் நாங்களே சந்தோஷமாக வேலை செய்து கொள்ளலாம். அதான் சொன்னேன். அதுதான் அது நல்ல விஷயம் தானே. நாங்களே உண்டு. இது வேறு ஒரு இடத்துல போனால் அவங்கட குறைஞ்ச பெண்கள் அண்டைக்கே குறைஞ்ச சம்பளம் தான் தருறாங்க. அப்போ அந்த அதுகளுக்குள்ள போய் நான் அடிமைப்பட்டு அவைக்கே அடிமையாக தான் இருக்கணும். மிஸ் ஒருக்கா போயிட்டு வரேன் பிள்ளையை ஏற்ற. இது எந்த தொழில். நான் விட்டுட்டு டக்காண்டு ஓடி போய் என் பிள்ளையை ஏற்றிட்டு ஓடி வரலாமல்ல. சந்தோஷமாக இப்படியான தேவை. வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. சரியா? மாட்டேன், தொடர்ந்து தான் செய்வோம். இது நாங்கள் போன வருடத்திலே வந்து நாங்கள் ஒரு SME தொடர்பான ஒரு விழிப்புணர்வினை வந்து ஏற்படுத்துவதற்காக வந்து ஒவ்வொரு கிளைகளிலேயும் வந்து செய்து கொண்டோம். அந்த வகையிலே சென்ற வருடம் ஒவ்வொரு கிளை ரீதியாக வந்து அப்படியான வாடிக்கையாளர்களுக்கு நிறைய சந்தர்ப்பத்தை வழங்கினோம். ஸ்டோல்கள் செய்தோம். 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தோம். இந்த முறை வந்து இந்த பிராந்திய மூலமாக இது பல்வேறு பிராந்தியங்களிலும் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வட பிராந்திய கிளைகள் எல்லாத்தையும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வை செய்கின்றோம். மொத்தமாக 35க்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து இங்கே அமைச்சிருக்கின்றோம்.
புட்டு இருக்கணும் சரியா. இந்த நெத்தலி எடுத்து தலையை சுண்டி போட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எஸ்டிஆர் உற்பத்திகள். அம்மா ஒரு ஆள் இருக்கிறா. அம்மா உங்களை பற்றி சொல்லுங்க. நான் யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு மரதங்கனி டிஎஸ் பிரிவில் J432 வெத்திலக்கணி கிராமத்தில் வசிக்கிறேன். சின்னொரு பல்பொருள் வாணிபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை விட பகுதி நேரமாக இந்த கருவாடு புழுக்கொடியல் பனசார் உற்பத்திகளும் உற்பத்தி செய்கிறேன். நான் இது வந்து சாதாரண ஊரில் கிடைக்கும். அதை வந்து பொதி செய்து அந்த மிச்சாக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நான் கருவாடும் பதண்டுறேன். நீங்களே செய்யறேன் செய்கிறேன். அது இப்போ சீசன் இனித்தான் ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து சுண்டிக்குளத்தில் வாங்கின நெத்தலி கருவாடு, அதை வாங்கி நான் பொதி செய்தேன். நான் இதெல்லாம் நாங்கள் போட்டது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன உற்பத்தி முதல்ல செய்ய வலிக்கிறீங்க? இவ்வளோ காலத்துக்கு முதல் நீங்கள் ஒரு பெண்ணாக இந்த தொழில் முயற்சிக்கிறாங்க. நீங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்ததுக்கு பிற்பாடு வந்து முகாம்களில் இருந்து வெளியேறி வந்த உடனேயே தொடங்கினேன். நான் அந்த சின்ன நான் அந்த இறைச்சி கூட்டுகள் அதுகள் பேக்கெட் பண்ணி கடைகளுக்கு போட்டேன். நான் அப்புறம் அப்படியே நான் கடையையும் ஆரம்பித்து அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருவாடு எடுத்து ஆக்கள்கிட்ட இருந்து கருவாட்டை வாங்கி நான் விற்பனை செய்தேன். நான் பொது செய்து பிறகு 5 பொம்பளை என்ன போல் பெண்களை வச்சு மீன் எடுத்து வெட்டி கருவாடு பதனிட்டு கிட்டத்தட்ட 2015 தொடங்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வெளியில் இந்த வார பெரிய வியாபாரிகள் நான் இந்த உள் மாவட்டத்தில் மட்டும், வெளி மாவட்டத்துக்கு இனிமேல் இந்த சேல்ஸ் வெளியாக இல்லை. இப்படியான இடங்களுக்கு அன்றைக்கு முற்றவழிக்கும் போயிருக்கிறேன். இப்படியான என்ன சொல்லுது வியாபாரம் அம்மா? பரவாயில்ல, நாங்கள் எங்கட சொந்த காலில் நிற்கலாம். இப்போ எங்களே வேறு இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு போனால் எங்களை ஒரு அடிமையாக தான் நிற்பாங்க. அவைக்கு கீழே நாங்கள் பயந்து வேலை செய்யணும். இது எங்களோட சொந்த பொருள். நாங்கள் எங்களோட கட்டுமதிக்கு விற்போம். சில நேரம் எங்களால் முடிய மாட்டோம், ஒரு 50 ரூபா குறைச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு செய்யலாம். இப்போ வேறு யாருக்கள் வேண்டி விற்கைக்குள்ள அவை சொல்கிற விலைக்கு தான் நாங்கள் கட்டாயமாக அந்த விலைக்கு நிர்பந்திக்கப்பட வேணும் விற்கிறதுக்கு. இது அப்படி இல்லை, எங்களோட சொந்த முயற்சி தானே, பரவாயில்லை. மற்றது நான் இப்போ இது கூடுதலாக செய்யக்கல 2 பிள்ளைகளை கூப்பிட்டு செய்வேன், செய்து தர சொல்லி. இன்னும் வேலை அதை விட சிங்க பெண்கள்ன்றது நீங்கள் போலாக்கல. ஆமாம், ஏன்னா அந்த அடிவாடு நடந்த சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் அழிச்சு ஒன்றுமே இல்லாமல் போன தேசத்தில் மீள ஒரு பொண்ணா கடவுள் இழந்த பிறகு நம்பிக்கையோட வெளில வந்துடுறீங்களே, அங்கே தான் விஷயம் இருக்குது. வாழ்த்துக்களமாக தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாங்க. எனக்கு மூத்த மகனும் காணா போனவர், ஒரு மகன் என்னோட இருக்கிறார், அவர் கடலுக்கு போகிறவர். நான் கணவனை இழந்து 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் மீளுறதுக்கு அதுக்குள்ளால். அதுக்கு அப்புறம் என்ன சொன்னால் அவர் அப்படி தான் என்ன வச்சுருந்து கடையை வச்சுருந்து நடத்தி கொண்டு வாகனம் வச்சுருந்து சாமான்கள் கொண்டு தருவார். நான் இருந்து விற்பனை தான் செய்தேன் நான் வீட்டோட. அப்போ எனக்கு இந்த விலை விளங்க இல்லை, அந்த சாமான் வீட்டில் உள்ள சாமானை விலை சொல்கிறதும் விற்கிறதும். அப்படித்தான் எனக்கு அது பெருசாக தெரியலை. என்ன விலை கேட்டாலும் அப்புறம் எல்லாம் சொல்லிட வேண்டாக்கண்டு. அப்புறம் எனக்கு ஞாபக சக்தி குறைவு, அந்த போரில் பாதிக்கப்பட்டது தானே. நானும் காயப்பட்டிருக்கேன், எனக்கு முதுக பீஸ் இருக்குது. அப்போ அதால் கொஞ்சம் காலம் ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. அது 2009 தானே. அப்புறம் 12க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டேன். அந்த நம்பிக்கை தரமாக வாழ்க்கை நம்பிக்கை விட்டுறாங்க. தொடர்ந்து இன்னும் மேலே மேலே போகணும், பெரிய இடத்துல உங்களை பார்க்கணுமா? பார்த்தீங்களா அக்கா சிரிச்சா? என்ன எங்கே பார்த்துறீங்க? எப்படியெல்லாம் அறிவு கிடைக்குது. நல்ல நிறத்தை பார்த்தோன்னா வந்து நான் இந்த மிளகாத்தூள் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சில பேர் வந்து அந்த நிறமெல்லாம் சேர்த்து போகிறது அப்படி இருக்கக்கூடாது. அந்த போட்டால் காரம், இந்த சுண்ணோட மண்டையில் காரம். என்ன உற்பத்தின்னு சொல்லல பார்த்தீங்களா? அனோஸ் கிச்சன் எங்கே செய்கிறீங்க? நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலியில். நான் செய்கிறது அச்சுவேலியில். என்னென்ன இதில் இருக்கக்கா? இதெல்லாம் என்ன? இது வந்து தேயிலை. எல்லாம் எடுத்து நீங்கள் பொதி செய்து கொடுக்குறது இல்லை, இது மஸ்கலியாலேருந்து தேயிலை எடுத்து கொடுக்குறேன். நான் மற்றதில் நானே செய்து கொடுக்குறேன். மஞ்சள் தூள், உளுத்தம்மா, கோப்பி, சரக்கு தூள், இது வாஷிங் லிக்யூட் எல்லாம் செய்வீங்க. என்ன சொல்லுது கடையில் வியாபாரங்கள் எல்லாம்? நான் வியாபாரம், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், பார்ட் டைம் ஜாப் பயிர செய்துட்ருக்கிறேன். இது யாருக்கு கொடுக்குறது எல்லாத்தையும்? இது ஸ்டாஃபுக்கும் கொடுப்பேன், வீட்டையும் வந்து வேண்டிவின. வா, நான் இந்த காலத்தில் ஒரு வேலை செய்து கட்டுப்படியாக 2 வேலை செய்யணும். உண்மையில் நல்ல முயற்சி. நம்ம பொழுதுபோயில அந்த இந்த விஷயம் இருந்தாலும் 2வது வந்து இது ஒன்று செய்து கொள்ளலாம். ஈவினிங் டைமில் வந்து டிவி பார்த்து நேரத்தை வீணடிக்கிறத விட நாங்கள் இப்படி ஒரு தொழில் முயற்சியில் இறங்குறதால எங்களுக்கு மனதில் இப்போ கனவேருக்கு வந்து என்ன சொல்கிறது, மன அழுத்தம். பெண்களுக்கு மேலே வேலையில் இருக்கையில் நிறைய மன அழுத்தங்கள் வரும். அப்போ அதுகளெல்லாம் குறைக்கலாம். அப்போ இப்படி ஒரு தொழிலில் நான் இறங்கினபடியே ஒரு 4 பேருக்கு தொழில் வாய்ப்பு, எங்களை போல 4 பொம்பளையில் தொழில் வாய்ப்பும் கொடுக்க வேணும். அதே நேரம் என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு பொம்பளை வந்து எதுவுமே நினைச்சா சாதிக்கலாம். சரியா? என்னென்னு சொல்கிறதுண்டா, இப்போ நான் வந்து கிராஜுவேட் பண்ணின ஒரு ஆள், சரியோ, யாழ் பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பீடத்தில் ஒரு கல்வி கற்று இப்போ ஒரு அரச வேலையில் இருக்கிறேன். ஆனால் இந்த ஈவினிங் டைம் சனி ஞாயிறில் என்ற பொழுதுபோக்கு டிவி பார்த்து நேரத்தை வீணாக்காமல் இப்படி ஒரு உற்பத்தியை செய்து நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமன்றதான் என்ற கொள்கை. என்னப்பா இந்த காலத்தில் பொம்பளைகள் இப்படி தொலைக்காட்சி பார்க்கணும்? அந்த அம்மாவும் சொன்னவா தொலைக்காட்சி பார்த்து நேரத்தை வீணாங்க, இவாவும் சொல்லலாம் தொலைக்காட்சி எங்கே இருக்கிற விளங்கலாம். நம்ம நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அப்போ பட்டம் பெறுறது, அது படிக்க வைக்கிறதுன்றது அதை வச்சுக்கொண்டு இன்னும் மேலே போகிறதுக்காக தான். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், விடாமல் தொடர்ந்து செய்யுங்க. சொன்னால் இப்போ வந்து எங்களோட நாட்டில் வந்து என்ன கிளைமேட் சேஞ்ச்,
என்னன்னு சொல்கிறது இப்போ வந்து வெக்க காலம் அப்போ வந்து ஆட்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய் வியாதிகள் வரும். அப்போ அதுக்காண்டி இதில் எத்தனையோ விதமான மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு மூலிகை பொடி. கடலைப்பருப்பு, ஆவரம்பு, ரோசாப்பூ, ஆவரம்பு தேடி கிடைக்கல, அது செவ்வரத்தம்பு, பூரான்கிழங்கு, வெட்டி வேர், கஸ்தூரி மஞ்சள் போட்டு செய்த மற்றது வந்து அது வந்து சலரோக வருத்தக்காரர் என்னென்னு சொல்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ஆவாரம்பூவில் ஒரு கோப்பி. இந்த கோப்பி குடிக்கிறதால வந்து எங்களோட சுவரின் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். இப்போ நீரிழிவுக்கு வந்து அரச வைத்தியசாலையிலையோ தனியார் வைத்தியசாலையிலோ நிறைய என்ன மருந்து வகைகளை கொடுக்கின. அந்த மருந்துகள் வந்து நிறைய சைட் எஃபெக்ட். இது வந்து ஒரு விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. இது வந்து நீரிழிவை கண்ட்ரோல் பண்ண. அந்த பக்கமாக நாங்கள் பார்த்த கடைகளை விட நிறைய உடைகள் சார்ந்திருக்கக்கூடிய ஆடை கைத்தொல்கள் அதெல்லாம் இங்கே செய்யக்கூடியாக்கள் பெரிய இல்லாட்டியும் ஓரளவுக்கு வந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த காட்சி கூடங்கள் இந்த பக்கமாக இருக்குது. மேலும் சில கடை தொகுதிகள் விருந்தினர்களும் சேர்த்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும். இதுக்குள்ள போய் நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துடலாம். வீட்டை வந்து நீ இந்த கோயிலெலாம் தொடங்கிடும் விரத காலம்னு சொன்னால் இந்த வடகங்கள் அதுகள் இதுகள் இல்லாமல் மரக்கறி சோறு இறங்காது. அம்மா வந்து பாய்க்கில் வந்து கொஞ்சம் நடக்கிறது கஷ்டப்பட்டு வந்தீங்க. என்ன நடந்தது? நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். நான் 2004. 2004? அதுலேருந்து இப்போ வரையும் இப்படி தான் இருக்கிறீங்க? எனக்கு பெரிய பேரிய இது இருந்தது. நான் 8 வருஷம் நடக்காமல் இருந்தேன். இதெல்லாம் யார் செய்தது? பிள்ளையர் செய்து கொண்டு வந்தீங்களா? நானும் பிள்ளைகளும் செய்தேன். இப்போ சம்பளத்துக்கு ஆக்களை இது செய்கிறேன். என்னென்ன கிடக்குன்னு சொல்லுவீங்களா? என்னோட 10 வகை வடகம் இருக்குது. வடகத்தில் மட்டும் 10 வகை. எனக்கு தெரிஞ்சது ஒரு வடகம், வேப்பம்பு வடகம் மட்டும்தான். வேப்பம்பு இருக்குது, வாழைப்பூ இருக்குது, கோவங்காயில் இருக்குது, பிரண்டையில் இருக்குது, தாமரைக்கிழங்குல இருக்குது, மூலிகை இருக்குது, பாவக்காய் இருக்குது, மற்றது அகத்தியில் வடகம் இருக்குது, முருக்கங்காய் வடகம் இருக்குது, வெங்காய வடகம் இருக்குது. காண்றதெல்லாம் இந்த அம்மா வடகமாக்கி அதை கொண்டு என்ன ஒவ்வொரு வருத்தக்காரருக்கு ஏற்றம்மா. இவன் தாமரைக்கிழங்கெல்லாம் ஒரு நெடுகளும் கிடைக்காது. வருஷத்தில் ஒரு மாதம் 1.5 மாதம்தான் கிடைக்கும். அப்போ நாங்கள் அதை வத்தலாக்கி வருஷம் பூரா சாப்பிட்றதுக்காக வந்து கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், மூல வருத்தம் எல்லாத்துக்கும் தாமரைக்கிழங்கு நல்லா. பாவக்காயும் வந்து சுகர்காரருக்கு, பூச்சி அதுகளுக்கு நல்லா. அப்போ எல்லாருக்கும் எல்லா டைமும் பாவக்காயெல்லாம் சில 800 போகும், 1000 2000 ரூபாயும் போகிறது. காலங்களில் வேண்ட கஷ்டம். நாங்கள் மெலிஞ்ச நிறங்களில் அதை வத்தல் வடகங்களை போட்டு மக்களுக்கு கொடுக்குறோம். மற்றது பிரண்டை இருக்குது, மூட்டுவாதம், மூட்டு தேய்மானம் அதுகளுக்கு நல்லா. நான் அது சாப்பிட்டு பயன்பெற்றவுடனே அதை மக்களுக்கு அதை பிரயோசனப்படுத்துகிறேன். வெங்காயமும் உடம்புக்கு நல்லா, சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேன். அவைக்கு அதுக்காக வேப்பம்பூ, பூச்சி, வாழைப்பூ, மற்ற மூலிகை வந்து ப்ரெஷர்காரருக்கு எல்லா வகையிலையும் எல்லாரும் சேர்ந்து எடுக்க மாட்டினோம். அப்போ நான் அதுக்கு முல்லை, முசுட்டை, குறிஞ்சா, மற்றது ஆவாரமிலை, பிசம்ரூட்டில், கொவ்வையில், அப்படியே 9 வகை இலைகள் போட்டு செய்கிறேன். சரி, இது எங்கே வச்சுக்கிறீங்க? இங்கே இப்போ எங்கே வாங்கலாம் இதெல்லாம்? இது நான் என்னுடைய சொந்த வீட்டில் டொப்பு ஆரோக்கியம் என்ற பேரில் செய்கிறேன். எந்த இடத்துல? புன்னால கட்டுவன் வடக்கில். மற்றது என்னட்ட நான் 45 உற்பத்திகள் செய்கிறேன். எத்தனை பேர் வேலை செய்யணும் உங்கள்கிட்ட? 9 பேர் வேலை செய்யணும். நீங்கள் அந்த சொன்னீங்களா 8 வருஷம் நடக்காதீங்கன்னு, அப்போ யோசிக்கலாம் தானே நான் என்னால் இயலாத அப்போ பேச இருந்துடலாம்னு இருக்காமல் எனக்கு இதெல்லாம் செய்ய வலிக்கிட்டு நீங்கள்? எனக்கு நான் வந்து பன்னி மாவட்டத்துக்கு போய் சரியாக கஷ்டப்பட்டு இந்த கணவர் வந்து க்ளஸர் வச்சுருந்தார். முதல் போன பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் வந்து பார்க்க ஒன்று மீல எல்லாம் கொண்டு போயிட்டினோம். எங்களால் என்ன செய்கிறது யாவிரண்ட இடத்துல தான் நான் இந்த வேப்பம்பூவை பார்த்துட்டு தான் வடகம் போட ஒழுக்கிட்டேன். வேண்டாதான் நான் எனக்கு பரவாயில்லாமல் இருந்தது. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கணவருக்கும் காட்டு டேக் வருத்தம் வந்துட்டு அப்போ இயலாத அவராலும் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வரைக்கும் எனக்கு இல்லாமல் வந்தது, ஆக்சுவலம் வந்தது. அப்போ கணவரும் பிள்ளைகளும் நானும் சேர்ந்து நான் காட்டி கொடுக்க அவியல் செய்து கடைக்கு நான் ஆட்டோவில் நானே கொண்டே கடையில் கொண்டே கொடுத்துட்டு வருவேன். வந்து அதை செய்து கொண்டு வந்து இந்த நான் கணவரும் ஒரு 4 வருஷத்தில் இறந்துட்டார். அப்போ இறந்ததே என்னால் ஒன்றுமே செய்யலாக போச்சு. நான் இது வாழைப்பூவும் வேப்பம்பூவும் மோர்மலாயம் தான் போட்டு கொண்டு வந்தேன். இப்போ ஒரு 6 வருஷங்கள்லாம் இதுகளை கூட செய்ய விளக்கிட்டு பிள்ளைகளையும் கரை சேர்த்துட்டேன். ஒரு தான் நம்பிக்கை என்றது வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும். அம்மா பார்த்தோன்னு நினச்சி வச்சுறான் இந்த அம்மா என்ன பார்க்க வந்தவங்களா இல்லை விருந்தினராக வந்தவங்களோட பார்த்தா இங்கே பார்த்தா கடையில் இருக்கிறவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல விஷயம், தொடர்ந்து செய்யுங்க அம்மா. நான் 45 உற்பத்தி செய்கிறேன். இயற்கை எல்லாமே இயற்கை மூலிகைகளை கொண்ட உற்பத்தியெல்லாம் செய்கிறேன். எனக்கு கடவுளைன்னு சொல்லி பரவாயில்ல. எனக்கு உங்கள்ட்ட யாரும் வாங்கணும்னு சொன்னால் இங்கே வரணும் இல்லை என்னென்னு வாங்கலாம்? எனக்கு இந்த ஃபோன் இருக்குது, விசிட்டிங் கார்டு இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் பண்ணிட்டா நாங்கள் யாழ் மாவட்டத்துக்குள்ளேண்டா எங்கேயும் பெரியக்க போய் கவி கொடுப்போம். வெளிநாட்டுக்காரன் நேரடியாக வீட்டெல்லாம் பார்சல் மூலமும் நாங்கள் போடுவோம். மற்ற கூடுதலாக வீட்டை தான் எல்லோரும் புன்னால கட்டுவன் வடக்கு விவசாய வீதியில் இருக்கிறேன் நான். இது அல்சருக்கு நல்லம். மணத்தக்காளி வந்து அல்சருக்கு நல்லம், வயிற்று புண்ணு அதெல்லாம் மாற்றும்.
இது முடக்கத்தான் ரசப்பொடி வாயுவர்களுக்கு. நாவல் கோப்பி வந்து சுகருக்கு நல்லம். இது குறிஞ்சா பவுடரும் அதே மாதிரி தான். வெள்ளார பவுடர் சின்ன பிள்ளைகள் சில பேர் சாப்பிட மாட்டேன். அவைகளுக்கு பருப்பு கறிகளுக்கு போட்டு கொடுத்தா அதை சாப்பிடுவேன். அவைக்கு மூளை வளர்ச்சி அதுகளுக்கு நல்லம். முடக்கத்தானியில் மூட்டு வாதம் மூட்டு தேய்மானதுக்கு சிவரத்தம்பூ வந்து ஈமோகுளோபின் குறைபாடு ரத்த குருதி ரத்த குறைபாட்டுக்காரர் குடிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொழுப்பு வயிற்று பொறுமல் அதுகள் எல்லாத்துக்குமே நல்லம். மற்ற சுக்கு கோப்பி என்னது கோப்பி கொட்டை கோப்பி. மற்றது கீழே குளியல் பவுடர் இருக்குது. முருக்காமிலையும் வந்து எல்லாரும் வறுத்து சாப்பிட்றதுக்கு வேலையை போகிற புருஷன் பஞ்சாதி எல்லாருமே வேலையை போகிறாங்க. கட்டாய வேலைக்கு வறுத்து சாப்பிட நேரம் இருக்காது. ஏதாவது கறிகளுக்கு போட்டால் அது இந்த சத்தாவெல்லாம் அவைக்கு உடம்புல சேரும். அம்மா வந்து ஒரு குட்டி வைத்தியர், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவ்வளோத்துக்கு காரணம் சொல்கிறா. நன்னாரி கோப்பி நாரி வறுத்தங்க அதுகளுக்கு நல்லம். எங்கே இந்த சித்த வைத்தியம் படிக்கிறீங்க? எனக்கு ஒரு அண்ணா ஒரு அண்ணா ஒரு ஆயுர்வேத டாக்டராகவும் லெக்சராகவும் இருந்தார். இப்போ அப்போ அவர் மூலம்தான் இதில் செய்தேன் நான். இதில் மூலிகை கோப்பியன்னு ஒன்று செய்கிறேன். தடிமன் காய்ச்சல் இருமல் எல்லாத்துக்குமே நல்லம். இதில் வந்து தூதுவளை புதினா துளசி அதிமதுரை நன்னாரி கருவா கராம்பு இளம் வேர்க்கம்பு வளாம் இருக்கும் மல்லியோட சேர்த்து இதில் சொன்ன திருப்பி கேட்டால் நானே சொல்ல மாட்டேன். அதில் மற்ற வடகங்கள் எல்லாமே இருக்குது. என்னட்ட 45 உற்பத்திகள் வீட்டில். சரி, தனி ஒரு அளவு வெற்றி பெற்று கொண்டு வாரீங்க, வாழ்த்துக்கள். கொடியில் வந்து புழுக்கொடியில் காய விட்டால் சாப்பிட மாட்டோம். இப்படி வெட்டி தந்தா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு ஆசையான விஷயம். தேங்காய் சோட்டும் இருக்கணும், சேர்த்து சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். என்ன சந்நிதி தயாரிப்புகள்? வணக்கம் அக்கா, இப்படி வாங்க. உங்களோட உற்பத்தியில் பற்றி சொல்லுங்கள். எங்களை உற்பத்தி வந்து மெயினாக நாங்கள் மிளகாத்தூள் சத்துமா சரக்குத்தூள் மஞ்சள் தூள் அது மாதிரி கிரிபோசா செய்கிறோம் வந்து நாங்கள் தயாரிக்கிறது. பசுப்பால் நல்லெண்ணெய் போட்டு கடலை பயறு உளுந்து மற்றது அரிசிமா சீனி எல்லாம் போட்டு செய்கிறோம். இது வந்து எங்கே வச்சு இதெல்லாம் செய்கிறீங்களா? ஏன் இதை செய்ய வலிக்கிட்ட நீங்கள்? இது வந்து எங்களோட வாழ்வாதாரத்துக்காக செய்ய வலிக்கிட்டு நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக வீட்டையவே செய்ய வலிக்கிட்டு இப்போ 2 வருஷம் நாங்கள் செய்ய வலிக்கிட்டு இப்போ செய்தோட சக்ஸஸாக போய்கொண்டிருக்குது. இது வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த அம்மா இது எல்லாரும் சாப்பாடு தான் இந்த விடிய சாப்பாடு. இது என்னது? இது இந்த பால் எல்லாம் முடிச்சுறது. முட்டை தான் நீங்கள் ஆகணும். முட்டை மாவு தான் இருக்கும். ஆனால் பசுப்பால் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு செய்கிறது நல்ல குவாலிட்டியாக. அப்போ நல்லெண்ணெய் எல்லாம் நாங்கள் மரச்சக்கில் ஊற்றுறன்னு தான் போட்டு செய்வோம். அதுமாரி தரமாக செய்யணுன்றதுக்காக செய்கிறோம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். பசுப்பால் நாங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சத்துள்ள உணவு செய்யணுன்றதுக்காக அது செய்கிறோம் நாங்கள். சரி, இந்த காணொலி முடிஞ்ச அப்படி கையை நட்டு வந்து திருப்பி போட்டு விடுங்களே. அதுக்கு பரவாயில்ல, போத்துடைய தரம் கொண்டு போங்க. உண்மையில் எப்படியான உற்பத்திகள் என்ன மாதிரி சந்தை வாய்ப்பெல்லாம் இருக்குமா? வாய்ப்பு பரவாயில்ல போய்கொண்டிருக்குது. இப்போ எங்களுக்கு போர்ட்டலில் அடிக்கிறோடைய சூப்பர் மார்க்கெட்டில் போடுறது மற்ற இப்படி எக்ஸிபிஷனுக்கு போய்க்கலாம். எங்களோட விளம்பரங்கள் வெளியில் எழுதக்கூடிய மாதிரி மற்ற உங்களை போல் யூடியூப்காரர் தான் முதல் நன்றி சொல்லணும். நாங்கள் ஒவ்வொரு சந்தை வாய்ப்புகளுக்கு போய் நாங்கள் எக்ஸிபிஷனில் நிற்கையும் வந்து எங்களை இனங்கண்டு என்ன செய்கிறீங்களே செய்கிறீங்க உலகத்துக்கு எங்களை வெளிப்படுத்தின உங்களுக்கு முதல் நன்றி நாங்கள் தெரிவு செய்யணும். சரி, நன்றி அம்மா. உங்களை தொடர்பு கொள்ளண்டா இந்த முகவரியிலேயும் நீர்வழி இந்த முகவரி இந்த தொலைபேசி இலக்கம். ஒரு கிளை நிறுவனம் ஒன்று திறந்திருக்கோம். கோப்பா சந்தையில் அம்மாச்சி உணவகம் இருக்குதானே, அந்த அம்மாச்சி உணவகத்துக்குள்ள உள்ளூர் உற்பத்தின்னு சொல்லி என்னுடைய உற்பத்தியும் போட்டு என்னோட சக உற்பத்தியாளர் இப்போ 8 சதுரடி தான் நான் கடை கொண்டு போய் திறந்தேன். அப்போ அதில் எனக்கு இடம் காணாவுடைய ஒரு 15 உற்பத்தியாளர்கிட்ட உற்பத்தி எடுத்து நல்லெண்ணெய் மற்ற கூடுதலாக நிறைய சாமான் புழுக்கொடியல்மா ஒடியல்மா நல்லெண்ணெய் மற்றது இது பனங்கட்டி பினாட்டு நிறைய சாமான் இருக்குது. சொல்ல இல்லாத அளவுக்கு நல்ல மூலிகை உள்ள சாமான்லாம் இருக்குது. ஆயில் டாக்டரால் செய்யப்பட்டது மற்றும் மாசு சம்பளங்கள் நிறையவே இருக்குது. அது அப்போ எங்களோட சாமான் வேண்டும்னு சொல்லி சொல்கிறார்கள் வந்து அம்மாச்சி உணவகத்துக்குள்ளே இருக்கிற அந்த அம்மாச்சி உணவகத்தின் கீழே இயங்குறோம். அம்மாச்சி உணவகத்தில் வந்து பாரம்பரிய உணவுகள்லாம் அதை செய்யணும். அதே மாதிரி நாங்களும் வந்து பாரம்பரிய உள்ளூர் உற்பத்தியில் விற்கணுன்றதுக்காக நாங்கள் அங்கே ஒரு கடை போனது இப்போ 11ஆம் தேதி தான் கடை ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு வெளிநாட்டுக்காரர் அல்லது கொழும்பிலிருந்து வர்றார்கள் எல்லாம் வந்து சாமான் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தரமான பொருளாக எடுக்கலாம். சரி, வாழ்த்துக்கள். இப்போ இதுக்கு முன்னால் சொல்லக்கூட இதுக்கு தட்டி இது கையில் துடைக்க விருப்பம் இல்லை. இப்படி அதை வாங்கிட்டு போகலாம் வேணாமா? இந்த பொதியிடலாம் பாய்களை வந்து வெளிநாட்டில் இருந்து வந்த உற்பத்தியாக அது சர்வதேச உற்பத்தியான்னு சொல்லி அந்தளவு தரத்தோட உள்ளூரில் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை இந்த அக்கா தான் காட்சிப்படுத்துகிறா. உங்களோட உற்பத்தி உங்களோட நிறுவனம் அதை பற்றி சொல்லுங்க அக்கா. நாங்கள் வந்து கோப்பாயில் வந்து நியூட்ரி ஃபுட் பேக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியல் ஒன்று வச்சு இப்போ நாவல் கோப்பி செய்கிறோம். இப்போ டயபெட்டிக் ஆக்களுக்கு சுரை குறைக்கிறதுக்கான கோப்பியாக நாவல் கோப்பி மற்றது முருங்கையில் பவுடர் மற்ற ரசப்பொடியிலையும் வந்து முடக்கொத்தான் தூதுவளை மொசு கையில் சேர்த்து ஒரு ரசப்பொடி செய்கிறோம். பாவக்காய் வத்தல் புட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். பாவக்காய் வத்தல் இது வந்து நாங்கள் ஒரு
இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு இன்னொரு இதை கொடுத்து அதின் பெருமதியை கூட்டுறதுக்கு இல்ல, நான் கேட்குறேன் இந்த இப்படியான உற்பத்திகள் எல்லாம் செய்றீங்க தானே, அதையும் செய்ய வலிக்கிட்டேன் நீங்கள். ஒரு ஐடியா வந்தது, அப்போ செய்ய வலிக்கிட்டோம். இப்போ எப்படி உண்மையாக போகுது? பிஸ்னஸ் ஓகே, எங்களுக்கு அந்த இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் ரோ மெட்டீரியல் எடுக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி பிஸ்னஸ் வந்து ஓகே. இது மாதிரியான கண்காட்சி உங்களுக்கு இந்த உற்பத்திகள் அல்லது உங்களோட இந்த விஷயங்களை சந்தைப்படுத்துறது அதுக்கு எப்படி உதவி செய்தக்கா? இது வந்து இப்போ நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துறதாவது மற்றது எங்களுக்கும் ஒரு சேல் செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள். இது எங்கே நாங்கள் வாங்கலாம், அப்படி எங்களோட பொருள் வாங்கணும்னு சொல்லி யாரும் யோசனை சொன்னால் இங்கே வாங்கலாம்? வந்து எங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து நேரடியாக வந்து வேண்டலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எல்லா கடைக்குமே இன்னும் போட தொடங்கல. இப்போ அந்த கற்பகம் அப்படி கொஞ்சம் கடையில் போட்டிருக்கிறோம். உள்ளூர் உற்பத்தி கடையெல்லாம் இருக்குது, அங்கே எடுத்துக்கொள்ளும். அங்கே எடுக்கலாம். சரி, தொடர்ந்து செய்யுங்க. நல்ல உற்பத்தி அல்லது பெண் தலைமைத்துவங்கள் செய்யக்கூடிய அல்லது பெண்கள் செய்யக்கூடிய இந்த உற்பத்திகள் வந்து உண்மையில் அவைக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், நல்ல பொருட்களை பெறதுக்கு மக்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். தொடர்ந்து செய்யுங்க. அடுத்த வீட்டை போய் நாங்கள் கை நீட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு வருத்த துன்பம்னா நாங்கள் வீட்டில் படுக்கலாம். ஏனண்டு யாரும் ஏனண்டு கூட கேட்க மாட்டோம். இதே நேரம் நாங்கள் வேறு இடத்த வேலையை போனால் எங்களை விடுவினேன். எத்தனை கேள்வி அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேணும். அடுத்தது நீ வேலைக்கு வேற வேணாம் ஒன்றினம் ஆக்களுக்குள்ள வச்சு எங்களுக்கு மரியாதை இல்லாமல் கதைப்பினோம். இதை உண்டு மக்களுக்கு இல்லை. இது எங்களை விரும்பி நான் செய்கிறேன், விருப்பம் இல்லாட்டி போட்டு படுக்கிறேன். நான் நீங்கள் கூப்பிடாத காசு தர போகிறீங்க படம் பிடிச்சதுக்கு. இன்னும் ரொம்ப நிறைய உற்பத்திகள், இந்த சிலைகள், சிட்டிகள், இப்படியான விஷயங்கள், வாழ்த்து அட்டைகள். இப்போல்லாம் இப்படியான வாழ்த்து அட்டைகள் கடையில் தேடினாலும் கிடைக்காது. இந்த தரமாக இப்படியான விஷயங்கள்லாம் போட்டு விதவிதமான வர்ணங்கள் இனி உற்பத்திகள் சட்டி வேணும்னு சொல்லி நிறைய வச்சுக்கிறா. அம்மா வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்க. என்ன செய்து வச்சுக்கிறீங்க, யார் செய்கிறீங்க? நான் தான் செய்கிறேன். நான் என் பேர் மரீனா வாஞ்சலின். ஏன் செய்ய வலிக்கிட்டீங்க? வருமானத்துக்காகத்தான், சுயதொழில். எவ்வளோ காலம் செய்கிறீங்களாம்மா? நான் இப்போ 10 வருஷத்துக்கு மேலே செய்கிறேன். என்னென்ன உற்பத்திகள் இதில் இருக்குது? இதில் பர்த்டே கார்டு இருக்குது, மெழுகுதிரி, சட்டியல், மண்ணால் இந்த விளக்குகள், டேபிள் மேட். இதெல்லாம் வந்து கடை கொண்டு கொடுப்பீங்களா இல்லை வந்து கொண்டு வாங்கிக்கணுமோ? இல்லை, வந்து வாங்கினோம். இப்படி எக்ஸிபிஷனுகளுக்கு போகிறது. எப்படி வருமானம் உங்களுக்கு ஒரு அளவு பரவாயில்லை. இப்போ வீட்டை ஒரு 3-4 பேருக்கு வேலை கொடுப்போம்ன்ட்டு கால் மிதி பழகி இருக்கிறேன். கால் மிதி வீட்டை செய்ய போகிறேன். நீ இதெல்லாம் வாங்குறேன்னா இங்கே வரணும் உங்கள்கிட்ட? பூம்புகார் வரணும், அரியாலை. இந்த அரியாலை பூம்புகார் 2வது ஒழுங்க. அது மாதிரி அம்மாவோட தொலைபேசியில் அங்கே இருக்குது. EVA கிரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து அம்மாவோட நிறுவனம். நிறைய விஷயங்கள் இந்த கைப்பணி பொருட்கள்லாம் சரிங்க. இதில் எங்கே பழகினீங்க? இது மெழுகுதிரி எல்லாம் விதாதாவல பழகினான். இது தும்பு கைத்தொழில் இதால் பழகினான். சரி, கேட்குறேன்னு கூட கூட அம்மாவுக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 71 வயசு. 71 வயசில் நாங்கள் ஒரு கடை போட்டு எல்லாம் செய்து கொண்டு நாங்கள்லாம் கொடுப்போமா? இல்லை, வாழ்த்துக்கலாமா. தொடர்ந்து நன்றி நன்றி. நிறைய பொருட்கள் அங்காள பக்கம் எல்லாம் பார்த்து நாங்கள் சாப்பாட்டு ஜாமான் அப்படியான விஷயங்கள். இது கைப்பணி பொருட்கள், கையால் செய்யக்கூடிய இந்த அன்பளிப்பு பொருட்கள், வீட்டில் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அதையும் வந்து இங்கே இருந்து ஒரு அக்கா செய்கிற அப்படி இருக்கு. வாசலில் வாங்கி இந்த வாகனத்துக்கெல்லாம் வாங்கி காட்டினா நல்லா இருக்கும். சரி, கேட்டு பார்க்கலாம். இதே மாதிரி இதுக்குள்ளே வந்து நிறைய இந்த சங்கு சிப்பியெல்லாம் நாங்கள் கடைக்குள்ளவே பொறுக்கி இருப்போம். ஆனால் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பளிப்பு பொருளாகவும் விற்பனை பொருளாகவும் மாற்றலாம்ன்றது அக்காண்ட யோசனை. சொல்லுங்கள் அக்கா, என்னென்ன வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் தெரியுது வைக்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் நிஷாந்தினி. நாங்கள் ஈசா கிராஃப்ட் ஸ்டோர் 2014 செய்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்பியில் செய்கிற எல்லாம் ஹேண்ட்மேட் தான், ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் தான். வீட்டு அலங்கார பொருட்கள் இருக்குது. மற்றது ஞாபகமாக எங்களோட நாட்டுக்கு இல்லாட்டி எங்களோட வடமாகாணத்துக்கு வந்து கொண்டு போகக்கூடிய பொருட்கள் இருக்குது. வீட்டு அலங்கார பொருட்கள், அது போல் வால் ஃப்ரேம்ஸ் இருக்குது. எல்லாம் சிப்பியில் நேச்சுரல் ஷெல்ஸ் எங்களோட வடமாகாணத்தில் இருக்கிற அந்த சிப்பிகளை வச்சு செய்த பொருட்கள் தான் சிப்பி. சரி, 2014 சொன்னீங்க. இதை தொடங்கணுமன்றது யோசனை உங்களுக்கு வந்ததுமையா? ஏதாவது ஒரு வித்தியாசமாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுமென்ற ஆசை இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேப்பர் குயிலி அதில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அது வந்து எல்லாரும் செய்ய வலிக்கிட்டாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்கிற முடியும் யோசிச்ச நேரம் தான் சிப்பிகளில் செய்யலாம்ண்டு. இப்படி யாருமே செய்ததை நான் பார்க்கல. அப்போ அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தொடங்கினேன். தொடங்கும்போது கொஞ்சம் அதை பற்றின அறிவு இல்லை தானே, திரும்ப போக போக தான் டெவலப் ஆகி இந்த நிலைக்கு இப்போ வரக்கூடியதாக. என்ன மாதிரி இருக்குது இப்போ வியாபாரம்? எங்கெங்கே இதை விற்கிறீங்க? இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 40க்கு மேலே ஃபேன்சி ஸ்டோர்ஸுக்கு போடுறோம். மற்றது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போவாங்க. ஆன்லைன் பேஜில் யாராவது ஆர்டர் பண்ணினா அவங்களுக்கு செய்து கொடுப்போம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம்.
கண்ணாடிகள் இருக்குது, பாத்ரூமுக்கு போடக்கூடிய சைஸில் கூட கண்ணாடிகள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சிப்பிலாலேயே ஒர்க் பண்ணி கொடுப்பேன். வருமானம் எந்த அளவுக்கு இருக்க கம்மியா? இதான் பிரதான விஷயம் எல்லாருக்கும் இப்போ. வருமானம் ஓகே, என்ன இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. மற்றது இது கலெக்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நிறைவாக கொடுக்குறேன்டா, இப்போ கடைகளுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறதாண்டா நிறைய சிப்பி கலெக்ட் பண்ணி வைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் கஷ்டப்பட்டு இதை நுணுக்கமாக செய்து முடித்தோம்னா அதில் வருமானம் இருக்குது. கஷ்டப்படுறீங்க, நுணுக்கமாக செய்கிறீங்க, வருமானம் அதை பார்க்கவே தெரியுது பொருட்களை. உண்மையில வாழ்த்துக்களுக்காக தொடர்ந்து செய்யுங்க. தேங்க்யூ, நன்றி. யாழ்ப்பாணத்தின் அடையாளமே வந்து பனையில் இப்படியான பொருட்கள் எல்லாம் இப்போ தேட முடியாது. ஏன்னா எல்லாம் இந்த இடியப்பத்தட்டில் இருந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் வந்துட்டு அதை இப்பயும் பனை ஓலையால் இப்போ பெட்டியோ இந்த விஷயங்களோ பார்த்ததுலேருந்து வித்தியாசம். இந்த பனங்கட்டி எல்லாம் வந்து இந்த வடிவம் வந்து மாற்றி அந்த எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பினாட்டு இருக்குது. முக்கியமான விஷயம் இதை செய்யக்கூடிய அக்கா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்துக்கிறீங்க, யார் நீங்கள்? நான் உடுப்பட்டியில் இருந்திருக்கிறேன். ரூபிராணி என்ற பெயர். பனை உற்பத்தியில் எங்கண்ட நாட்டு வளத்தை வச்சு செய்யணும்னு சொல்லி ஆர்வமாக செய்தோன்ட்ருக்கிறேன். புது புது டிசைனில் இதில் கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் தூரத்துலேருந்து கொண்டு வரபடியாக இருக்குது. நிறைய ஓடஸு ஏர் தந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறோம். எவ்வளோ காலம் செய்கிறீங்க இந்த வேலையை? இப்போ 2017 செய்தோன்ட்ருக்கிறேன். சரி, தொடங்கக்குள்ள ஒரு யோசனைக்கு தான் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி, அந்த யோசனைக்கு என்ன காரணம்? எங்கண்ட நாட்டு உற்பத்தியை நாங்கள் வெளிக்கொண்டுறோம்னு சொல்லி இதெல்லாம் இப்போ அருகி போச்சு. எல்லாம் பிளாஸ்டிக்கை கண்டோடனே இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். உடல் நலத்துக்கெல்லாம் நல்ல ஒரு இதன்றபடியால் கொண்டு. சரி, என்ன மாதிரி வியாபார இல்லை சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குது? இதை பார்க்குறாங்களா என்ன சொல்லினோம்? எங்கண்ட பொருளுக்கு தரத்துக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது. வெளிநாட்டுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கின்றிருக்கிறோம். கொழும்புல கூடுதலாக ஓடஸ் எடுப்பினோம். அவை கூடுதலாக வெள்ளியைத்தான் விரும்பினோம். இஞ்சத்தை வெளிநாட்டுக்காரரை விட அவை இங்கே உள்ளவே சிங்கள வெள்ளியைத்தான் விரும்பினோம். கலர்ஸ் போடாமல் தங்களை வெள்ளியாத்தான் தனியே. என்னென்னு சொன்னால் மற்றது கெமிக்கல் என்று சொல்லிவினோம். ஆனால் நாங்கள் கெமிக்கல் கலக்கிறது கூடுதலாக இல்லை. கலரிங் எல்லாம் சாப்பாட்டு கலரிங் தான் போடுவோம். சரி, ஒரு பெண் முயற்சியாளராக இந்த விஷயத்தை செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன லாபம், என்ன பிரயோசனம் இருக்குது இதால்? குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய வருமானம் வந்துட்டு இருக்குது. வேறையாக்களுக்கும் ஓடர்ஸ் கொடுத்துட்டுருக்குறேன். ஓ, 2-3 இடத்துலேருந்து எடுத்துட்டுருக்குறேன். வாக்களை வச்சு செய்துட்டுருக்குறேன். சரி, வாழ்த்துக்கிழமை. இந்த கண்காட்சி இப்படியான கண்காட்சி உங்களுக்கு எப்படி உதவி செய்யும்? எங்களுக்கு இப்போ என்ன விற்பனையும் செய்கிறோம், மற்ற எங்களை அறிமுகப்படுத்துகிறதாவும் அமையுது. சரி, இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் உங்களோட முகவரியோ இல்லை எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? இந்த ஃபோன் நம்பர் இருக்குது 077 59 53 547. என்ன பொருள் உற்பத்தி செய்து ஆர்டர் தந்தாலும் செய்து கொடுக்கும், எத்தனை வேண்டாலும். சரி, அம்மா போடுற புட்டுப்பட்டியிலேருந்து இந்த மூடுபட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி, அளவு கணக்கு வெவ்வேறுபட்ட இதில் இடியப்ப தட்டு எல்லா விஷயமுமே இருக்குது. இந்த பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம். அதை இப்போ செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி முயற்சின்றது உண்மையில் வரக்கூடியது. தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். என்னென்ன விட மாட்டோம். எங்கிட்ட பழகி கொண்டும் இருக்கிறோம். நல்ல எங்களோட குடும்பமே செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். சரி, வாழ்த்துக்கள்மா. கண்காட்சிகள் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். ஆனால் இந்த கண்காட்சி அக்காவை நான் பார்த்தோம், ஒவ்வொரு தரையும் போய் தனித்தனியாக வாழ்த்தி ஒவ்வொரு இடத்த காட்சி கொண்டு வந்தா உண்மையில் எப்படி இருக்கா உங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு சொல்லுங்க. வணக்கம், நான் கலைச்செல்வி நிர்மலநாதன். தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் வந்து வசித்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முதல் ஐரோப்பாவில் நோர்வேயில் வசித்து வந்தேன். இங்கே வந்து சுயதொழில் செய்கிற பெண்களை ஊக்குவிக்கிறது வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் பெண்கள் தங்களோட சொந்த காலில் நின்று அவர்கள் எதிர்கால சந்ததிக்கு ஒரு உதாரணமாக வாழ வேணும். இன்னொரு ஆள் தங்காமல் சொந்த காலில் நிற்கிறது சரியான முக்கியம். எங்களோட அடக்குமுறை இல்லாமல் அவையில் இனி சுயமாக வாழ வேணுமென்றது எனக்கு சரியான முக்கியம். அப்போ நான் அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு என்னால் இயலுமான விஷயங்களை நான் செய்து வரேன். சரி, இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு உண்மை அப்படி இருக்கு? இவ்வளோ உற்பத்தியாளர்கள் இவ்வளோ உற்பத்திகள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடிய விஷயம் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் பலதரமான உற்பத்திகளை செய்யணும். தனியாக சாப்பாடு குசினியோடு மட்டும் நிற்காமல் வெளியால் ஆடைகளோ ஹேண்ட்பேக்கோ அல்லது சிப்பி சோகியோ அல்லது அவையில் கணக்கு விதமான உற்பத்தி எங்களோட பனை வளம் நிறைந்த நாடு, பனை ஓலையல், அதை விட சத்து உணவுகள், எங்களோட பழைய காலத்து இதுகளை திருப்பி கொண்டு வரையணும். அதெல்லாம் வந்து உண்மையாக சரியான சந்தோஷமாக இருக்குது. சரி, இதில் பார்த்தாலும் என்ன பிடிச்சிருந்துச்சு பொருட்களில்? இல்லை, எல்லாமே ஒவ்வொரு விதமான எல்லாம் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானே. அப்போ அவையில் தங்களோட வீட்டிலே இருந்து கொண்டு குடும்பத்தையும் கவனித்து கொண்டு வெளியில் ஆஃபீஸுன்ட்டு போய் 8 மணித்தாலும் மினக்கிடாமல் அவை அதையும் சைடால் செய்து கொண்டு வரையணுமெண்டா அதை போற்ற வேணும். எனக்கு இதில் அது பெருசு இதுக்கு இதண்டு இல்லை. எங்களுக்கு எல்லாமே தேவைப்படுற நாளாந்த
தேவைக்குரிய பொருட்கள். சரி, நன்றி. உங்கள் நேரத்தை இந்த விஷயத்தை சொன்னதுக்கு. இன்றைக்கு வந்து அந்த பிரதியீட்டு பொருட்கள், பிளாஸ்டிக்கோ ஏனைய விஷயங்களோ வந்து எங்களை வந்து சுற்றி வந்துட்டு அதனால் நிறைய பிரச்சனை, சூழலுக்கோ ஏனையோ மனிதர்களுக்கோ எல்லா பிரச்சனையும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த தொப்பி போட்டு இந்த வெயிலுக்கு போனாலும் மண்டையடி வராது, இந்த பைகளை பயன்படுத்தினா சூழலுக்கு கிடையாது. இதை செய்து கொண்டு வரக்கூடிய அக்கா தான் இருக்கிற அக்கா, உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல். என்ற சொந்த இடம் மன்னார். என் முழு பேர் கிரேசியன் பெனடிக்டா பொன்கலா. நான் இந்த தொழிலை எங்களோட அம்மாட்ட இருந்து தான் கற்றுக்கொண்டேன். இட்டவைக்கு நான் 17 வருடமாக செய்துட்டு வரேன். 2010ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நியூக்ளியஸ் நிறுவனத்தினூடாக தான் நான் வெளி மாவட்டத்துக்கு அறிமுகமாகினேன். இட்ட வரைக்கும் நான் இந்த சொந்த காலில் நின்று எந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவியின்றி நான் இட்ட வரைக்கும் என் தொழிலை மும்முரமாக எடுத்துக்கொண்டு வரேன். வருமானத்தை நான் ஈட்டிக்கொண்டு வரதோட இன்றைக்கு என் பொருட்கள் எல்லாம் கனடா, லண்டன் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு வரேன். எந்த அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால், இந்த தொழில் மேல்மேலும் விருத்தி அடைந்து வருங்காலத்தில் நான் ஒரு தொழிலதிபராக வரணும். மற்றது பிளாஸ்டிக்கை முற்றாக எங்களோட நாட்டிலேருந்து தடை செய்யணும். எங்களோட பொருள் உற்பத்தி மூலம் பிளாஸ்டிக்கை முற்றாக தடை செய்யணும்னா என்ற உண்மையான வேண்டுகோளும் என்ற விருப்பம். சரி, 17 வருஷத்துக்கு மேலே தொடங்கினு சொன்னீங்க. என்ன காரணம் உங்களுக்கு இப்படியான பொருட்கள் செய்ய தூண்டிச்சுது? இது காரணம் என்னென்றால், எங்களோட போர் காலத்தில் நாங்கள் படித்து கொண்டு இருந்தேன். வெளியில் போய் நடமில்லாத காலகட்டத்தில் எங்களுக்கு வருமானம் இல்லை. எங்களோட குடும்பம் 4 பெண்களும் 2 ஆண்களும். 2 ஆண்களும் யுத்தத்தால் செத்துட்டாங்க. எங்களோட அம்மாவோட டீச்சர், ஆனால் எங்களுக்கு வருமானம் காணாது. அப்பா ஒரு பார்சவாதம். அதால் நாங்கள் குடும்பமாகத்தான் தொழில் ஆரம்பித்தோம். தொழில் ஆரம்பித்ததோட அம்மாவோட இது தொழில் நின்று போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட அக்காக்கள் செய்யலை, நான் இட்ட வரைக்கும் செய்துட்டு வரக்கான காரணம் இது எங்களோட நாட்டின் உற்பத்தி வளத்தை கொண்டு நாங்கள் உற்பத்தி செய்வதோடு நாங்கள் வீட்டிலேருந்து எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட கணவரையும் பராமரிப்பதோடு எங்களோட வருமானத்தையும் மீட்டிக்கொண்டு வரதால் எனக்கு இந்த தொழில் மிகவும் பிடித்திருக்குது. சரி, இதை கொண்டு போய் நீங்கள் கடையில் போடுங்க, அந்த வாய்ப்பு அல்லது உங்களை வருமானம் அது எந்த அளவு தூரம் இருக்குக்கா? கிட்டத்தட்ட ஒரு ஆண் உழைக்கிற அளவு வருமானத்தை நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். ஓ சரி, உண்மையாக வாழ்த்துகள். நிறைய பேர் இந்த யுத்தம் துன்று போட்ட அந்த மண்ணிலேருந்து எழுந்து மேலே நிற்கக்கூடிய ஆக்கள் கணவர், அங்கே ஒரு அம்மா இருக்கிறா, கணவர் இல்லை, பிள்ளைகள் காணாமல் போனால் அதுக்கு பிறகும் இந்த உற்பத்தியெல்லாம் செய்து கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிற அந்த நம்பிக்கையும் இதுவும் பெண்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அது இன்னும் சந்தோஷம். இன்னும் பலமாக நீங்கள் வரணும், இன்னும் நிறைய உற்பத்தி நீங்கள் சொன்ன அந்த தொழிலதிபராகவே நீங்கள் வரணும், வெகு சீக்கிரம் வரணும். நான் 4 அவார்டு எடுத்துட்டேன். இட்டு வரைக்கும் 4 அவார்டு எடுத்தேன். இந்த கடைசி என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட உற்பத்தி இடைத்தரகர் மூலம் தான் வெளிநாடுகளுக்கு போகுது. ஆனால் அதே வேளையில் எங்களோட அரசாங்கத்தின் உதவி இருக்குமாக இருந்தால் நான் டிரெக்டாக ஏற்றுமதி செய்து கூடி இப்போ 75,000 ரூபா நான் ஒரு பொருளை நான் விற்பேன், 25 தான் எனக்கு கிடைக்குது, 50 இடைத்தரகருக்கு போகுது. அப்போ அது அவங்களே போகாமல் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு GAAG அரசாங்கத்தின் உதவி இருந்தால் நாங்கள் டிரெக்டாக ஏற்றுமதி செய்து இன்னும் நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த திணைக்களங்கள் யாரும் பார்த்துக்கிறீங்களா? அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆக்கள் இப்படியான விஷயங்களை சொல்லுங்கள், அதில் மாற்றம் வரணும். உண்மையாக இப்படியான கஷ்டப்பட்டு இடையில இருக்க உழைச்சிட்டு போகிறன்றது இவையை பொறுத்தவரை உண்மையாக பாவம். அந்த முறையும் மாற்றப்பட்டால் நீங்கள் வெகு செய்கிறதுல பெரிய அளவு வந்துடுவீங்க. என் அதுதான் என்ன, நான் ஒரு ட்ரைனிங் கொண்டு போனேன் கொழும்பில். அது ஒரு சிங்கள லேடி சுலோஜனா மிஸ் தான் நடத்தி வந்தேன். அவள் சொன்னால் தான் 20 வயதில் கல்யாணம் முடிச்சு 23 வயதில் 3 குழந்தைகளை பெற்ற உடனே தனக்கும் கணவருக்கு இடையில் ஒரு ஈகோ பிரச்சனை வந்து விட்டு பிரிஞ்சிட்டாவான். அப்போ அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அவள் ஏற்றுக்கொள்ளலையா. அவள் இப்போ அவள் செய்கிற தொழில் பேட்டிக் தொழில். அவள் இப்போ தொழிலதிபராக வந்து 5 நாடுகளுக்கு போயிட்டு வரா. அப்போ அந்த இடத்துக்கு நான் வரணும்னு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையும் ஆசையும். வாழ்த்துக்கள், அது வெகு சீக்கிரம் வரணும். நன்றி அக்கா. பின்னத்தில் தேத்தண்ணி இருக்கணும், முறுக்கண்ணு கடிக்கிறதுக்கு இப்படியான பலகாரம் இருக்கணும். முறுக்கு இருக்குது, அதே மாதிரி தான் இது வந்து இனிப்பு முறுக்கு, அதை விட வந்து பைத்த முருண்டை, பரத்துரை வடை, இது பேரிச்சம்பளம் உருண்டை. பாத்தீங்களா அக்கா டக்கானு குழம்பிட்டா. சரி, உங்களை பற்றி சொல்லாமல் இதை சொன்ன பிரச்சனை ஆயிரும். சொல்லுங்க, எங்கே என்ன செய்றீங்க? இது வந்து நாங்கள் நீர்வேலி வாடாக்கு சந்திக்கிஞ்சால சபேசன் கராஜ்னு சொல்லி சொன்னால் தெரியும், அதுக்கு பக்கத்துலங்க எல்லாம் செய்கிறோம். இதுக்கு என்ன போடுறது? இதுக்கு வந்து பேரிச்சம்பளம், கச்சான், ரவை, தேங்காய் பூ, டின்பால், அதை மேலே பொரிக்கிறதுக்கு அரிசி சேர்ப்போம். அதை பார்த்துட்டு பைத்த மணி மாதிரி தெரிஞ்சுட்டேன்னு லேவல் அடிக்காதது எங்கண்ட புள்ள. சும்மா சொன்னாக்கா இதெல்லாம் எங்கே கொடுக்குறீங்க விற்கிறதுக்கு? இது நான் இந்த TCT கொடுக்குறோம் நாங்கள். அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம். அடுத்து வந்து பள்ளையில் ஒரு பேக்கரி கொடுக்குறோம் நாங்கள். உரும்புறால் ஒரு கடையில் கொடுக்குறோம் நாங்கள். என்ன சொல்லுது வியாபாரம்? இதே இப்படி துவங்கி நீங்கள் இப்படியான சாப்பாட்டு பொருட்களை பதிவு செய்து விற்கிறதுக்கு? வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் வந்து மகள் மட்டும்தான் அம்மா அப்பாவோட இருக்கிறோம். அப்போ எங்களோட பிள்ளைங்க எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு வரதுக்கு. சரி, இது உங்களுக்கு போதுமா இருக்கா அல்லது இதுக்கு இதில் வர வருமானம் அல்லது சந்தை வாய்ப்பெல்லாம் எப்படியுமே இருக்குக்கா? சந்தை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இப்போ நாங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்கிறோம். இதாரம் தங்கள் நிகழ்வுக்கு தேவை கூட குறைய தேவைனாலும் செய்து கொடுக்குறோம் நாங்கள். ஓடருக்கு செய்து கொடுக்குறோம் நாங்கள். இப்போ பைத்த முருண்டி எல்லாம் செய்து கொடுக்குறோம் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுண்டா. சரி, இப்போ உங்கள் தொடர்பு கொள்ளணும் என்ன தொடர்பு கொள்ளலாம்? உங்களோட கடை தான் இருக்கா அல்லது காட்சி கூட? இல்லை, கடை இல்லை, ஃபோன் நம்பர். சரி, இதில் இருக்குதா இந்த ஓம் ஸ்ரீ சாயி தயாரிப்புகள்னு சொல்லி இந்த முகவரி தொலைபேசி இலக்கமெல்லாம் இதிலே அக்கா போட்டிருக்கிறா.
தேவைப்படக்கூடிய இப்படியான பலகாரங்கள் நல்லா இருக்குது. இதை பார்க்கலையே எனக்கு இப்படியான இதெல்லாம் பிடிக்கும். இது அது உரைப்போட கொஞ்சம் இனிப்பு தான் கூட பிடிக்கும். நல்லா இருக்காங்க, தொடர்ந்து செய்யுங்க. நான் சரி இப்போ கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அறிமுகமாகி கொண்டு வர்றேன். அப்போ கொஞ்சம் இப்போ பிரச்சனை இல்லை, செய்யுங்க. அடுத்த முறை பெரிய ஒரு கடை போட்டு பெரிய ஆள் இருக்கணும். சரி, நன்றி. வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு நன்றி. வெவ்வேறுபட்ட நிறைய உற்பத்தி பொருட்கள் இந்த காட்சி கூடங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தா வந்து கைப்பை, ஏனைய இந்த பொம்மைகள் அப்படியான விஷயங்கள் அக்கா இப்பவும் செய்து கொண்டிருக்கா. இன்னொரு நாளை பார்த்தனால அவவும் வந்து இங்கே வந்து அந்த நேரத்தை மினக்கடத்த கூடாதுன்னு செய்து கொண்டிருக்கிறா. இது வந்து ஆறுதலாக இருந்து செய்ய வேண்டிய வேலை. நான் இப்படியான எக்ஸிபிஷன் போய்க்க இதை வெட்டி வச்சிருவேன். முதல் உடுப்பு தைக்கிறனோ இல்லையோ இதை முதல் வெட்டி வச்சிருவேன். என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் எங்கே இருந்து இந்த உற்பத்தியில் செய்கிறீங்களா? எவ்வளோ காலம் செய்கிறீங்க? நான் வந்து பருத்தித்துறையிலேருந்து வரேன். நான் வந்து இப்போ 2 வருஷத்தில் முதல் வந்து உடுப்பு தொடங்கினான், இப்போ இந்த பேக் தொடங்கினான். இந்த மகளிர் தினத்தோட பொம்மை தொடங்கி இருக்கிறேன். அடுத்த மகளிர் தினத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? மகளிர் தினத்துக்கு செருப்பு செய்யலாம். அடுத்த முறை இன்னொரு படி முயற்சி. சரி, துறைகளை வந்து ஒரு யோசனை இருக்குக்கா. நீங்கள் ஏன் இப்படியான உற்பத்திகளை செய்ய தொடங்கினீங்க? எனக்கு வந்து நான் சாதாரணமாக மிஸ் சொன்ன மாதிரி வீட்டுக்கே இருந்தால்தான் திடீரெண்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து புற்றுநோயாக வந்தால் போல் திடீரென்னு அவர் காலமாயிட்டார். அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்கிறது, பிள்ளைகளை 3 பேர் படிக்கணும். அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு யோசிக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் நிறைய கற்றிருக்கிறேன். எனக்கு விருப்பமானது வந்து தையல். அப்போ கொஞ்சம் ஒரு சித்திர சந்தைக்கு வந்து ஒரு 18 கவுனை தைச்சி கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டேன். நல்ல சேல்ஸ், அவ்வளவும் சேல்ஸ் ஆகிட்டேன். என்ன பேருந்து தொழில்துறை திணைக்களை எங்கள்ட டிஎஸ் ஆஃபீஸ் டிஓ வந்து இனங்கண்டு மேலே கொண்டு வந்து பேருந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு டிஓவையும் என் திறமையை கண்டு ஒவ்வொரு ட்ரைனிங் போட்டாலும் என் பேர் முதலாவதாக போகும். எக்ஸிபிஷன் சொன்னாலும் என் பேர் முதலாவதாக போகும். எக்ஸிபிஷன் ஊடாகத்தான் நான் இப்போ இந்த நிலையில் வந்திருக்கிறேன். சரி, இப்போ வியாபாரம் எல்லாம் எப்படி இதுக்கு? இன்றைக்கு இதுவரையும் ஒரு பேக் தான். நீங்கள் கடைக்கு கொடுப்பீங்க, அப்படி செய்வீங்க தானே? எனக்கு என் வாழ்வாதாரமே வந்து இதுதான். என் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி 3 பிள்ளைகளையும் படிப்பிச்சு குடும்ப செலவையும் கொண்டு போடக்கூடிய மாதிரி எனக்கு என்ன ஒரு தரட்டையும் கடமைப்படாமல் இந்த காலில் நான் என் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதாக இருக்குது இந்த தொடங்கின தையல் தொழில். சரி, இப்படியான விஷயம் வந்து நீங்கள் கடைக்கெல்லாம் போடுறீங்க? இப்போ எல்லா கடையிலும் எடுக்கலாம். சரி, அதை விட தேவையானாக்கள் இப்படியான தொலைபேசி இலக்கம் இருக்காவாட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பொருட்கள் தேவையான பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்களுக்காக இந்த நம்பிக்கையும் இந்த பலமும் தான் இந்த மகளிர் தினத்தில் ரொம்ப மிச்சாக்களை சொல்ல வேண்டிய செய்தி பிரதானமாக இப்படி எல்லாம் செய்யலாம். நிறைய மகளிர் வந்து இப்படியான நேரம் நொந்து போய் என்ன செய்கிறதா அடுத்த கட்டம் என்ன, ஏதோ ஒரு தொழில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு இதிலும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையோடாக மெனந்தளராமல் அதில் ஒரு கால் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு கால் எடுத்து வைக்க தானாகவே அந்த கால் முன்னேறும். ஒரு பொம்பளையால் ஒன்றிலுமே சளைச்சவர்கள் இல்லை, எதையுமே சாதிக்கக்கூடியார்கள். ஆனால் சிலருக்கா தாங்களில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு எதையுமே என்னால் செய்ய முடியுமென்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து விட்டுருக்கு. 2 வருஷத்தில் இந்த அளவு முன்னேற்றம். நீ அடுத்த வருஷம் இல்லை சில வேளையில் இந்த தீபாவளி அடுத்த ஷோலுக்கும் நான் இன்னும் 2 ஐட்டம் கொண்டு வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள்.